இப்போ இந்த வருஷம் பிறந்து வந்து கிடைக்குது. எப்போ இருக்கும் அது கரெக்டாக? ஏன்னா இப்போ 2 மாதம் ஸ்டாஃப் இல்லை எங்களுக்கு. அதனால தான் போடே மாட்டினேன். ஆள் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 குழந்தைங்க கை குழந்தைங்க. அதனால எனக்கு ஆள் தேவை. 3 4 2 மாதம் ஆயிடுச்சு. 2ஆம் மாதம் தான் இது நடந்தது. ஆக்சிடென்ட் தான் 2ஆம் மாதம் தான். ஆமாம், அந்த டைம் தான் 2ஆம் மாதம் தான். 25ஆம் தேதி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட். பிப்ரவரி 25ஆம் தேதி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட். அந்த தேதியில தான் இருந்தா 20 29 30 1 அந்த குள்ள தான். எந்த கட்டணமா நீங்க இந்த ஜொல்ஸ் அவங்க பாட்டி வைக்கல? அதான் போய் சுத்துங்க பாட்டி. அவங்க பாட்டி போய் தான் பாட்டிக்கு அடகு வைக்க தெரியலன்னு இது அடகு போயிருக்குங்களா? அவங்க பாட்டி வந்தாங்களா? லோன் முடிக்கணும். லாஸ்ட் 8825 42 26 23. வந்து ஆபி கடவுள வந்து கல்லாப்பட்டியில் கை வைக்கிற அளவுக்கு பொண்ணு. அது எதர்ச்சியா பார்த்தது சார். என்ன பண்றான்னு பாக்கணும். ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்ப இவங்க ஆன் பண்ணி பாருங்க என்ன பண்றான்னு பாக்கணும்னா தடுத்து ஒரு 50 ரூபா தர மட்டும் எடுத்தா அப்புறம் எடுத்தது தெரியாது. கேமரால தெரியல. இந்த பக்கம் கல்லாப்பட்டி இப்பதான் எப்படி மாத்தி போட்டோம். எவ்வளவு எடுத்துருங்க. பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கோம். அவன் தூக்கிட்டு ஓடிட போறான்னா செப்பல் போடாம தூக்க மாட்டான். மண் ஓட்டிக்குமா காலையில செப்பல் போட்டு பணத்தை எடுத்துட்டு அவ்வளவு கடை செப்பல் கூட போடல. கடை உள்ள ஓடி இங்க வச்சா தெரிஞ்சிடும்ல. யாராச்சும் பார்த்து சொல்லிடுவாங்கன்னு வெளியே போய் உள்ள வச்சு சொல்றாங்க. ஆக்சிடென்ட் சின்ன ஆக்சிடென்ட். அதுக்கு மட்டுமே 4 நாள் லீவ் எடுத்து. இந்த ஆக்சிடென்ட் இருக்குல்ல இவருக்கு அவரு அண்ணா எனக்கு அண்ணா அவரு ஆக்சிடென்ட் ஓகே. அவர் வயசானவரா? ரொம்ப வயசானவர். 45 50 வயசு இருக்கும். 50 வயசு இருக்கும். ஆப்போசிட்ல அடிச்ச பாட்டி யாரு? அது ஒரு பையன் பக்கத்து ஒரு பையன். ஆமா இவன் அவன் வீட்டுக்காரர் தான் மோதிட்டான். எங்கள்கிட்ட லீவ் எடுத்தாவ. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் வீட்டுக்காரன் காலையில என்னை வீட்டு வந்தான். வேலைக்கு டேனிங்ல வந்து அந்த வயசானவர் வந்தாரு. 2 பேரும் மோதிட்டோம். ஐயோ. நானும் கீழே விழுந்துட்டு எனக்கும் அடிபட்டு என் வீட்டுக்காரன் முற்றிலும் தெராஞ்சிடுச்சு. யாருமே எங்க ஸ்பாட்ல ஆள் இல்லை. என் வீட்டுக்காரர் தான் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு என் வீட்டுக்காரரும் நீனும் கூட வான்னு என்னை விட்டுட்டு சேம்பரம் போய் ஹாஸ்பிட்டல் ஓபியில் சேர்த்துருக்குறோம். நான் ஓபியில் இருக்கேன் சார். அன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் சார். சரிம்மா அதான் ஆக்சிடென்ட்டுங்கிறேன் உனக்கு அடிபட்டுங்கிறேன் லீவ் எடுத்துக்கிறேன். மறுநாள் ஃபோன் அடிச்சு ஒரு 10 மணி 11 மணிக்கு சொல்லுது சார் அங்கே அவருக்கு ஆளே இல்லை. அவங்கெல்லாம் சென்னையிலேயே இங்கே வெளில இருக்கிறாங்க. அவங்க யாரும் வர்றதுக்காக நாங்கள் வீட்டுக்காரர் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருக்காரு. பகலில் நான் தான் சாப்பாடு எடுத்து கொடுக்க போகிறேன். ஆளே இல்லை பார்த்துக்கிறதுக்கு. 2 நாள் நாங்கள் வந்து லீவ் எடுத்து வரோம் சார். சரிம்மா 2 நாள் தானம்மா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு கேட்குறேன் சார் அவர் இறந்து போயிட்டார். சுகர் ஓவராக போகுது. ஐயோ கடவுளே. அண்ணா சார் எப்படி சொல்றது, குடும்பத்தையே மூத்தவர் அவரு. பிபி பார்க்க முடியுமா சார்? பிபி மிஷின் டிஜிட்டல் மிஷின் தான். இந்த மாதிரி பொண்ணு ஒரு கல்லாப்பட்டியில கை வச்சு போயிருக்கு பாருங்க. அது நான் எப்படி கல்லாப்பட்டியில கை வச்சு அதையும் கேட்டுங்க.